செய்து கொடுக்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஏன் இன்னொரு படி மேல போய் சொல்லணும், இந்த தொகுதி பக்கமே வராத சட்டமன்ற உறுப்பினர், மக்களையே சந்திக்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்களிடத்திலே தன்னுடைய முகத்தையே காட்டாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு செயல்பட்டு என்று பாருங்கள். அதனாலதான் கேட்கிறோம், உன்னுடைய பேர பிள்ளையாக வந்து கேட்கிறேன், உன் அன்பு மகனாக நின்று கேட்கிறேன், உன் அன்புக்குரிய தம்பியாக நின்று கேட்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறேன். இந்த தொகுதியிலே உதயசூரியன் உதிக்க செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் தொண்டாட்டக்கூடிய ஒரு எளிய தொண்டனாக இருப்பேன். எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்டு உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். நீண்ட காலமாக நம்மிடையே ஒரு ஏக்கம் இருக்கிறது, இந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் நம்மிடையே இல்லை என்ற அந்த ஏக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த முறையை நிச்சயமாக சொல்கிறேன், அந்த ஏக்கம் நிறைவேறும், நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும், நம்முடைய எண்ணங்கள் ஈடேறும் என்ற உறுதி உங்களிடத்தை எடுத்து சொல்லி, இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதியிலேயே அதிக வாக்குகளை பெற்று தந்தது இந்த பகுதியாக இருக்க வேண்டும். இந்த பச்சைக்காடு பகுதிதான் என்னோட வெற்றியிலேயே அதிகம் பங்காற்றியது என்ற உறுதி உங்களிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், உன் பேரப்பிள்ளையை வெற்றி பெற செய்யுங்கள், அன்புமான வெற்றி பெற செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் கூப்பிட்டு குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய